சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு ஏப்ரல் 11, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நாம எப்பயுமே நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்பாக டிஎன்பிஎஸ்சி இதுவரைக்கும் கேட்ட திருக்குறள்ல இருந்து ஒவ்வொரு திருக்குறளா பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான திருக்குறள் படைச்செருக்கு அப்படின்ற அதிகாரத்திலிருந்து காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது அப்படின்ற திருக்குறள் தான் பார்க்கிறோம். ஸோ இந்த திருக்குறளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அளவில் சிறிய விலங்காகிய முயலை வீழ்த்திய அம்பை விட அளவில் பெரிய விலங்காகிய யானையை வீழ்த்த முயற்சித்த வேலுடைய சிறப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யானையை வீழ்த்தல் அந்த வேல், ஆனா அந்த வேலுக்கு அதிகமான சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாங்க. இந்த கதை மூலமாக என்ன விஷயங்களை உணர்த்துறாங்க அப்படின்னா, மனிதனாகிய நாம சிறிய முயற்சி செய்து வெற்றி பெறுவதை விட பெரிய முயற்சியின் பெரிய இலக்கில் தோல்வியுறுவது சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க நாம இன்னைக்கு முதல் டாபிக்கா கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, QS உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இந்திய கல்வி நிறுவனங்களுள் முதலிடம் வகிப்பது எந்த கல்வி நிறுவனம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை மும்பை IIT அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் தில்லி IIT, சென்னை IIT இந்த இரண்டு IITகளும் வெளிநாடுகளில் வளாகங்களை திறந்திருக்காங்க. சென்னை தான்சேனியா மற்றும் இலங்கையில திறந்திருக்காங்க. தில்லி ஐக்கிய அரபு அமீரகத்தில் திறந்திருக்காங்க அப்படின்றது படிச்சிருக்கோம். ஸோ கராக்பூர் IIT தான் இந்தியாவின் முதல் IIT அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ இதற்கான டிஸ்கிரிப்ஷனை பார்க்கலாம். ஸோ QS உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியல் பார்த்தோம்ல, ஸோ அந்த QSக்கான விரிவாக்கம் தான் குவாரலி சைமன்ஸ் ஆய்வு நிறுவனம். எங்க இருக்காங்க? லண்டன்ல இருக்காங்க. ஸோ ஆண்டுதோறும் தரவரிசை பட்டியல் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு வெளியிடுறாங்க. ஸோ முக்கிய காரணியாக இவங்க ஆராய்ச்சி கட்டுரை, அந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள், அங்கு கண்டுபிடிக்கப்படக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகள் சார்ந்த விஷயங்களை காரணிகளாக பார்ப்பாங்க. இந்த ஆண்டு புதிய காரணிகளையும் உட்புகுத்தி இருக்காங்க. கல்வி நிறுவனத்துடைய நிலைத்தன்மை, வேலை வாய்ப்பு, ஆராய்ச்சி, கூட்டுறவு சார்ந்த விஷயங்களை உட்புகுத்தி இருக்காங்க. ஸோ 104 நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு 1500 பல்கலைக்கழகங்கள் இந்த தரவரிசையில சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உலக அளவுல முதன்மையான கல்வி நிறுவனம் இந்த தரவரிசை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மசூசெட்ஸ் அப்படின்ற தொழில்நுட்ப நிறுவனம் தான். ஸோ அமெரிக்கால இருக்கு, 100 புள்ளிகளையுமே பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் 2 மற்றும் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ முன்னேறிய இந்திய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு முன்னேறி இருக்காங்க. 427வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ 26.5 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. இது கடந்த ஆண்டுல இருந்து அவங்களுடைய தரவரிசை அப்படின்னு தெரியும். 551 இருந்து 560 அந்த பிரிவுக்குள்ள இருந்திருக்காங்க. சோ சென்னை பல்கலைக்கழகம் 526வது இடத்தையும், மும்பை IIT 149வது இடத்தை, இதுதான் அதிகபட்ச முதன்மை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சோ அது போக வந்து மேம்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்கள் அப்படின்னு தனிப்பட்ட பிரிவு பார்த்தோம்னா ஜன்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடியது டெல்லியில இருக்கு. ஸோ அந்த பல்கலைக்கழகம் இடம் வகிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கல்வி நிறுவனங்கள் சார்ந்து படிச்சதுனால புக் கண்டென்ட் கல்வி நிறுவனங்கள் சார்ந்துதான். IIT அப்படின்றது எதற்காக? பொறியியலின் வெவ்வேறு பிரிவுகளுக்காக நிறுவப்பட்ட ஒரு சிறப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. IIT கராக்பூர் தான் முதல்ல உதயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாட்டில் 23 IITகள் இருக்கு, 31 NITகள் இருக்கு, 23 இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த எண்ணிக்கையெல்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தரவரிசை சார்ந்தே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கிறோம். சோ இந்த கொஸ்டினை பாருங்க. பின்வரும் நிறுவனங்களில் எது தேசிய நிறுவன தர கட்டமைப்பின்படி ஒட்டுமொத்த தரவரிசையில் முதலிடத்தை பிடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. IIT சென்னை அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வியை பார்க்க ஆரம்பிக்கலாம். நாம எப்படி முதல் கேள்வி பார்த்திருக்கோம், சோ பல்கலைக்கழக தரவரிசை பட்டியல் சார்ந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் கல்வி நிறுவனங்கள் சார்ந்து ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட், அப்புறம் கல்வி நிறுவனங்கள் தரவரிசை சார்ந்தே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் படிச்சு வந்துட்டு இருக்கோம். நண்பர்களே, மறக்காம நம்ம வீடியோஸை சப்போர்ட் பண்ணும் விதம் அப்படின்றது லைக் பண்றதுலையும், வீடியோ முடிச்சுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றதுலையும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றதுதான் இருக்கு. ஸோ அதை நீங்க செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இரண்டாவது கேள்விக்கு நான் போறேன். ஸோ இரண்டாவது கேள்வியை பாருங்க.
இந்தியாவில் நோட்டாவிற்கு வாக்களித்த அதிகமான வாக்காளர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய பீகார் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ எத்தனை சதவீத மக்கள் நோட்டாவுக்கு அந்த மாநிலத்திலிருந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா 2% மக்கள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நாகாலாந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலேயே கம்மியான நபர்கள் நோட்டாவிற்கு வாக்களித்த மாநிலம் அப்படின்னா நாகாலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. 0.2% மட்டும்தான் நோட்டாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நோட்டா அப்படின்றது இந்தியாவில் முதல் முறையாக எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 2014 காலகட்டத்தில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல மாநில தேர்தல்கள் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நோட்டா அப்படின்றத பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா? சோ அதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. 2014 மறந்துடக்கூடாது. பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக நோட்டாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க இதுவரைக்கும். சரி, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் இதை கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சுட்டு இருக்கோம்? இவிஎம் இயந்திரங்கள்ல சின்னங்கள் பொருத்தப்படக்கூடிய பணிகள் தற்பொழுது நடந்துட்டு இருக்கு. சோ நோட்டாவிற்கான அங்கீகாரம் அப்படின்றது 1961 கொண்டு வரப்பட்ட தேர்தல் நடத்தை விதிமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்கு 49 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ உச்சநீதிமன்றம் கூட ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க 2013. என்ன தீர்ப்பு அப்படின்னா, யாருக்குமே வாக்களிக்க விருப்பம் இல்லாத நபர்களுடைய ரகசிய காப்பு அப்படின்றது ஒண்ணுமே இல்லாம இருக்கு. சோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2013 காலகட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. சோ நோட்டா நடைமுறைக்கு வந்தது 2014 தான். நோட்டாவின் தாக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ வேட்பாளர்களுடைய வைப்புத்தொகை அங்கீகாரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கியே ஆகணும், இல்லாட்டா உங்களுடைய நாமினேஷன்ஸ் அமௌண்ட் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா திரும்ப பெற முடியாது. சோ அதுல கூட இந்த நோட்டா வாக்குகள் அப்படின்னு கருதப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ வேட்பாளரின் வைப்புத்தொகை அங்கீகாரத்திற்கு கூட நோட்டா வாக்குகள் கருதப்படுவதில்லை. அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மிச்ச வாக்குகள்ல எத்தனை சதவீதம் அவர் பெற்றிருக்காரு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சோ ஒரு தொகுதியில் நோட்டா முதலிடத்துல வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதற்கு அடுத்த இடத்துல யார் வந்திருக்காவோ அவர் தான் ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ அந்த நோட்டா முதலிடத்துல வந்ததுனால ரீ எலெக்ஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்களா அப்படின்ட்டு வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பதிவான வாக்குகள் அப்படின்னு பார்த்தா 2014 கொண்டு வந்த வருஷமே 60 லட்சம் வாக்குகள், அதாவது 1.08% நோட்டாக்கு விழுந்திருக்கு. ஓகேங்களா? சோ அது போக 2019 65 லட்சம் வாக்குகள் 1.06% அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு வாக்குகள் நோட்டாவுக்கு விழுந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் தான் நோட்டா சார்ந்தே. நோட்டா அப்படின்னா என்ன? நன் ஆஃப் தி அபோவ், எவரையும் தேர்வு செய்ய விருப்பம் இல்லை எனில் வாக்காளர்கள் மேற்கண்ட எவரும் இல்லை என்னும் ஒரு பொத்தானை இவிஎம் மிஷின்ஸ்ல அழுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சோ 49 அப்படின்ற விதி தேர்தல் நடத்தை விதிகள் 1961 குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2014 தான் முதல் முறையாக இந்தியா அமல்படுத்தினாங்க. இந்தியா உலக அளவில் இந்த நோட்டாவை கொண்டு வந்த 14வது நாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்தல் சீர்திருத்தம் சார்ந்து, அதுவும் இந்த இவிஎம் மிஷின்ஸோடு தொடர்புடைய இன்னொரு விஷயமும் பண்ணாங்க 2014. சோ என்ன அப்படின்னா விவிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓட்டர் வெரிஃபை பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நான் இன்னாருக்கு தான் வாக்களிக்கிறேன் அப்படின்றத இமேஜிங் ரெப்ரசன்டேஷன்ஸ் தான் நம்ம கிட்ட ஒரு சர்டைன் ஃபியூ செகண்ட்ஸ் காட்டும். ஓகேங்களா? சோ அதுதான் ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா 2024 எந்த நோய் அகற்றுவதற்கான இலக்கை தற்பொழுது அடைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை காலா அசார் அப்படின்னு தெரியணும். மலேரியாவை ஒழிப்பதற்கு 2027 இந்தியா இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க. காச நோய்க்கு 2025 இலக்காக வச்சிருக்காங்க. சோ தொழுநோய் ஒழிப்பிற்கு 2027 தான் இந்தியா இலக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ லெப்ரோசி முக்ஸ் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ நாம காலா அசார் அப்படின்ற எலிமினேஷன் டார்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொன்னது இது அப்படின்னா வெக்டார் மூலம் பரவும் நோய்கள் கட்டுப்பாட்டுக்கான தேசிய மையம் தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. காலா அசார் அப்படின்னா என்ன? உள்ளுறுப்பு லிஸ்மேனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா மலேரியாவுக்கு அடுத்து உலகின் 2வது கொடிய ஒட்டுண்ணி நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? புரோட்டோசோவாவால் பரவக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. 76 நாடுகள்ல இதோடைய தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் ஆபத்தான புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோயாக இது பார்க்கப்படுகிறது. இதற்கு வேறொரு பெயர்கள் இருக்கா அப்படின்னா கருப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் தாக்கம் வந்தது அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தோலின் நிறம் கருப்பு நிறமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. டம்டம்
வெள்ளம் காய்ச்சல் அப்படின்றது ஏற்படும் சொல்றாங்க. சோ பரவும் காரணி அப்படின்னு பார்த்தோம்னா லீஸ்மேனியா இனத்தை சார்ந்த புரோட்டோசோவான் ஒட்டுண்ணி மூலமாக பரவுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லீஸ்மேனியா டோனோவானி அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டோசோவா மூலமாக பரவுது அப்படின்னு தெரியணும். அப்படிப்பட்ட பரவல் பொருந்திய காலா அசார் நோய்க்கான இலக்கை இந்தியா அடைஞ்சிருக்காங்க, அதாவது முற்றிலும் நீக்கத்திற்கான இலக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காலா அசார் சார்ந்து நம்ம புக்ல என்ன சொல்லியிருக்காங்க, வயிற்றறை லீஸ்மோனியாசிஸ் அப்படின்னு இந்த நோயை சொல்றாங்க. சோ லீஸ்மோனியா டோனோவானி அப்படின்றது தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பரவுதுன்னு பார்த்தோம். சோ இவற்றை மணல் பூச்சி என்ற நோய் கடத்திகள் மூலமாக பரப்புதுன்னு சொல்றாங்க. என்டோதீலியல் செல்கள், எலும்பு மஜ்ஜை, கல்லீரல், நிணநீர் சுரபிகள், மண்ணீரல், இரத்த குழாய்கள் எல்லாமே தொற்றால் பாதிக்கப்படக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றாங்க. சோ அறிகுறிகள் அப்படின்னா எடை குறையும், ரத்த சோகை ஏற்படும், காய்ச்சல் வரும், கல்லீரல் மற்றும் மண்ணீரல்ல வீக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ மலேரியாவிற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு புரோட்டோசோவன் டிசீஸ்ல அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது காலா அசார்னு பார்த்தோம். மலேரியாவை கியூர் பண்ணக்கூடிய மருந்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஃபேன்சிடர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இது ஒரு காம்பவுண்ட் ட்ரக், கம்பைன் ட்ரக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. R21 அப்படின்றது கூட சமீபத்திய காலங்களில் உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரிச்சாங்க, அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிக்ஸ் போசான் என்னும் துகளை கண்டறிந்த இயற்பியலாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை பீட்டர் ஹிக்ஸ் அப்படின்னு தெரியணும். அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய 3 நபர்கள் அன்னே ஹுலியார், பியர் அகோஸ்தினி, ஃபெரங்க் கிராஸ் அப்படின்ற 3 நபர்களும் 2023ஆம் ஆண்டிற்கு இயற்பியல் துறையில நோபல் பரிசு பெற்றாங்க. சோ எலக்ட்ரானுடைய ஒரு பொருள்ல இயக்கவியல் எப்படி இருக்கும் அதை சார்ந்து ஆய்வு செய்து அவங்க 2023ல நோபல் பரிசு பெற்றாங்க. எதுல அப்படின்னா இயற்பியல்ல. சரிப்பா, பீட்டர் ஹிக்ஸ் பத்தி படிக்கும் பொழுது எதற்கு நோபல் பிரைஸ் ஆப்ஷன்ஸ் ரிவைஸ் பண்றோம் அப்படின்னா இவரும் நோபல் பிரைஸ் பெற்றவர் தான். சரி, ஹிக்ஸ் போசன் அப்படின்ற துகளை கண்டறிந்தவர். சோ நோபல் பரிசு வென்ற பீட்டர் ஹிக்ஸ் வந்து 94 வயதில் இயற்கை எழுதியிருக்காரு. அதனாலதான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். ஹிக்ஸ் போசான் அதாவது கடவுளின் துகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதை இயற்பியல் துறையில கண்டுபிடிச்சவரு. முதல்ல இந்த கருத்தாக்கத்தை 1964 முன் வச்சாரு. புதிய துணை அணுத்துகள்களாக இது கருதப்பட்டது. சிஎம்எஸ் சோதனை மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது 2012ல. சோ நோபல் பிரைஸ் 2013ல இவருக்கு மட்டும் இல்ல, பிராங்கோயிஸ் எங்க்லர் அப்படின்ற 2 பேரும் இணைந்து வாங்கினாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் ஹிக்ஸ் பத்திய. ஓகேங்களா? அதாவது 1960களில் குவார்க்குகள் அப்படின்றது கண்டறியப்பட்டது. புரோட்டான், நியூட்ரான் குவார்க்குகளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரிய வந்தது. துகள் இயற்பியல் ஆராய்ச்சியானது வேகம் பெற்ற காலமாக அது பார்க்கப்பட்டது. அப்போ குவார்க்குகள் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அது மாதிரி குழுவான்கள் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது. சோ இந்த துறையில யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்களோ அதிக அளவு நோபல் பரிசும் பெற ஆரம்பிச்சாங்க. சோ 2013ல ஹிக்ஸ் வந்து கடவுளின் துகள் அப்படின்றத கண்டுபிடிச்சு நோபல் பிரைஸும் வாங்கினாரு. சோ இந்த ஹிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா புரோட்டான்கள், நியூட்ரான்கள் போன்ற பல துகள்களுக்கு நிறையை கொடுப்பது ஹிக்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அது கடவுளின் துகள் அப்படின்னே சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2015ல இயற்பியல் துறையில நோபல் பரிசு எதற்காக கொடுத்தாங்க. சோ யாரு பெற்றான்னு கேட்கல, எதற்காக கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. நியூட்ரினோ ஆக்சிலேஷன் அப்படின்றதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள புத்தாண்டு திருவிழா மற்றும் மாநிலங்களுடன் பொருத்துக அப்படின்னு கொடுத்துறாங்க. குடி பத்வா அப்படின்றது மகாராஷ்டிரா மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியும். சமீபத்திய காலங்களில் இந்த குடி பத்வா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தாண்டு மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதிகளில் கொண்டாடப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, மேலும் வேறு என்ன புத்தாண்டு திருவிழாக்கள் இருக்கு அப்படின்னா யுகாதி அப்படின்றது தெலுங்கானால கொண்டாடப்படக்கூடியதுன்னு தெரியணும். பைசாகி அப்படின்றது பஞ்சாப்ல கொண்டாடப்படக்கூடியதுன்னு தெரியணும். போகாக் பிகு அப்படின்றது அஸ்ஸாம்ல கொண்டாடப்படக்கூடியது. இது எல்லாத்தையுமே சமீபத்திய காலங்களில் நம்ம படிச்சிருக்கோம். சோ எல்லா இணைகளும் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. சரி, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தற்பொழுது நடைபெற்றவை அப்படின்னா குடி பத்வா என்னும் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதிகளில். சைத்ரா மாதத்தின் முதல் நாள் அமாவாசை நாள் அன்று இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. சோ தமிழ்ல கூட சித்திரையின் முதல் நாள் நாம என்ன பண்ணுவோம், தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கொண்டாடுவோம்ல. சோ அந்த கருத்தாக்கத்துல தான் இந்த திருவிழாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குடி என்றால் கொடி அப்படின்னு அர்த்தம். சந்திரனை குறிப்பது தான் பத்வா அப்படின்னு சொல்றாங்க. இந்த குடி பத்வா தற்பொழுது கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். சோ உணர்த்தக்கூடிய விஷயங்கள் வசந்த கால வருகையை உணர்த்துது, ராபி பயிரின் அறுவடை காலத்தை உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த திருவிழாவில் நிறைய பாரம்பரிய கலைகள் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். சோ அதன் மூலமாக பாரம்பரிய கலைகள் ஊக்குவிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா
சித்திரையில தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான திருவிழா சார்ந்து நம்ம புக்ல குறிப்பிடப்பட்டதை பார்த்துடலாம். ஸோ சைவ மதமும் வைணவ மதமும் இணைந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய திருவிழாவை கொண்டாடுறாங்க. அந்த திருவிழா தான் மதுரையில் நடக்கப்படக்கூடிய சித்திரை திருவிழா அப்படின்னு தெரியணும். கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தையும் திருமலை நாயக்கர் மன்னர் இருந்த காலகட்டத்தில் இணைச்சாங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் வளர்பிறை 5ஆம் நாள் இந்த விழா தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. திருவாதிரை அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. அடுத்த விஷயம், இந்திய ஜனாதிபதியால் ஹோமியோபதி சிம்போசியம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை புதுடெல்லி அப்படின்னு தெரியணும். ஸோ ஹோமியோபதி அப்படின்றது இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல அதுவும் ஒன்று அப்படின்னு தெரியணும். ஸோ கேரளா தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய முதன்மையான மாநிலமாக திகழுது. ஸோ தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய மருத்துவ முறைகளை நாங்களும் பின்பற்றுறோம், இங்க இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஸ்டேஜை நாங்களும் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேகாலயா நம்ம கூட புரிந்துணர்வு ஒப்பந்தப்பட்டாங்க சமீபத்திய காலங்களில். ஸோ அதை ரிவைஸ் பண்ற விதமாக வைக்கப்பட்டது. ஸோ புதுடெல்லியில ஹோமியோபதி சிம்போசியத்தை இந்திய ஜனாதிபதி தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ சிம்போசியத்தை ஏற்பாடு செய்தது ஹோமியோபதி ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சில் தான் ஏற்பாடு செஞ்சாங்க. ஸோ எந்த தினத்தை முன்னிட்டு இந்த சிம்போசியம் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 10 உலக ஹோமியோபதி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. ஹோமியோபதியை ஊக்குவிக்கக்கூடிய இந்திய நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமியோபதிக்கான தேசிய ஆணையம் இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோமியோபதி இருக்கு, ஆயுஷ் அமைச்சகம் இருக்கு. இதன் மூலமாக இந்தியாவில் ஹோமியோபதி மருத்துவ முறை அப்படின்றத பிரபலம் அடைய வைக்கிறாங்க. ஸோ சிம்போசியத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆராய்ச்சியை மேம்படுத்துதல், திறமையை மேம்படுத்துதல் அப்படின்றது. ஸோ இந்த மருத்துவத்திற்கான சிறப்பு என்னன்னு இந்திய ஜனாதிபதி சொல்றாங்கன்னா எளிமையான மற்றும் அனைவரும் அணுகக்கூடிய சிகிச்சை முறையாக ஹோமியோபதி விளங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹோமியோபதியின் தந்தை யார் அப்படின்றத நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து பார்க்கிறோம். சாமுவேல் ஹன்மேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆயுஷ் அப்படின்னா 5 இருக்கு. ஓகேங்களா. ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா அதற்கான மருத்துவ தந்தைகளும் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஆயுர்வேதத்துக்கு சாரகா சம்ஹிதா, யோகாவுக்கு பதஞ்சலி, யுனானிக்கு ஹிப்போக்ரேட்டஸ், சித்தாவுக்கு அகஸ்தியர் அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மக்கள் தொகை மாற்றத்தின் முதல் நிலை எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கிறோம். இந்த கேள்வியில எதற்கு ஹோமியோபதி படிச்சுட்டு இதை படிக்கிறோம் அப்படின்னா மருத்துவ முறையில நாம எப்படி முன்னேறி இருக்கோம் அதுன்றது தெரியும். ஓகேங்களா. ஸோ மக்கள் தொகை மாற்றத்தின் முதல் நிலையில வந்து அதிகமான இறப்பு விகிதம் இருந்தது, மருத்துவ உதவி அப்படின்றது இல்லாமல் இருந்தது. இப்போ ஸ்டேஜ் 4ல இருக்கும், அதாவது 4ஆம் நிலையில நாம இருக்கோம். இந்த 4ஆம் நிலை அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா இறப்பு விகிதமும் குறைவாக இருக்கு, பிறப்பு விகிதமும் குறைவாக இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலைக்கு வருவதற்கு காரணம் என்னன்னா மருத்துவ பரிமாற்றம் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ நிறைய இன்ஸ்டிடியூஷனல் பர்த் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மருத்துவமனைகள்ல தான் இப்போ குழந்தைகள்லாம் நிறைய நடக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைசோ எலக்ட்ரிக் எலும்பு கடத்தல் செவிபுலன் உள் வாய்ப்புகளை நடத்திய நாட்டின் முதல் அரசு மருத்துவமனை எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை பூனா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ கோவா அப்படின்ற ஆப்ஷன் எதற்காக வைக்கப்பட்டது? சமீபத்திய காலங்களில் சொல்லியிருந்தாங்க அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, அதாவது இனப்பெருக்க துணை மருத்துவ சேவைகள்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மருத்துவ சேவைகளை இலவசமாக அரசு மருத்துவமனைகளை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சது கோவா தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. இந்தியாவிலேயே முதல் முறையாக. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இதே அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியை இலவசமாக அறிவிக்கல, குறைந்த செலவிலானதாக அரசு மருத்துவமனைகளை கொண்டு வந்தாங்க. ஸோ டெல்லி அப்படின்றதுல எய்ம்ஸ் இருக்கு. இந்தியாவில் முதல்ல எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க கொண்டு வந்தாங்கன்னா டெல்லியில தான் 1956ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா பூனாவில் பைசோ எலக்ட்ரிக் எலும்பு கடத்தல் செவிப்புலன் உள் வைப்புகளை நடத்திய நாட்டின் முதல் அரசு மருத்துவமனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பைசோ எலக்ட்ரிக் எலும்பு கடத்துதல் கேட்கும் உள் அமைப்பு அப்படின்னு பார்த்தோமே அப்படின்னா என்ன? ஸோ செவித்திறன் குறைபாடுள்ள நோயாளிகளுக்கு பொருத்தக்கூடிய மருத்துவ மின்னணு சாதனம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நடத்திய மருத்துவமனை பூனாவில் இருக்குன்னு பார்த்தோம். என்ன மருத்துவமனை? கமாண்டன் மருத்துவமனை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலும்பு கடத்தல் பொருத்துதல் அப்படின்னா நோயாளிகளின் மறுவாழ்விற்கு பொருத்தக்கூடியது, உறுதுணையாக இருக்கக்கூடியது, செவிபுலன் தீர்வுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது. ஸோ கமாண்டன் மருத்துவமனை வந்து ஆயுதப்படை மருத்துவ சேவைகளின் நிறுவனமாக பார்க்கப்படக்கூடியது. ஸோ 7 வயது சிறுவனுக்கு தற்பொழுது இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் மருத்துவமனையாக பார்க்கப்படுது. ஸோ காது கேட்கும் கருவி எப்படி செயல்படுது நம்ம புக்ல இருந்து பார்க்க போறோம். அந்த காது கேட்கும் கருவி வந்து ஒரு முனை அகன்ற பகுதியாகவும் மறுமுனை குறுகலாகவும் இருக்கும். அகன்ற பகுதியில ஒளி அப்படின்றது உள்வாங்கப்பட்டு அதுல எதிரொலிச்சு குறுகிய பகுதிக்கு ஒளி செறிவுடன் கொண்டு போகும் பொழுது
சவுண்ட் இன்னும் ப்ரொலாங் பண்ணப்படுது. ஸோ அதன் மூலமாக காது கேளாதவர்களுக்கு நிறைய சவுண்ட்ஸ் உள்ள போறதுனால காது கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 13 ஒவ்வொரு ஆண்டும் என்ன தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம்? உறுப்பு தான தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ உறுப்பு தானத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து 2024-25 கல்வியாண்டில் தேசிய மதிப்பெண் கட்டமைப்பு முறையை சோதனை முறையில் செயல்படுத்தியுள்ள வகுப்புகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 6, 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கு தேசிய மதிப்பீட்டு கட்டமைப்பு, அதாவது நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய கல்விக் கொள்கையில பேசியிருப்பாங்க. இந்த விஷயங்களை இன்னும் அமல்படுத்தவே இல்லை. தற்பொழுது சோதனை முறையில் 6, 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களிடையே சோதனைப்படுத்துறாங்க. சிபிஎஸ்இ இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் 1 முதல் 8ஆம் வகுப்பு RTE ரைட் டு எஜுகேஷன்ஸ் அப்படின்றது செயல்படும் தெரிஞ்சுக்கணும். 6 முதல் 12ஆம் வகுப்புக்கு புதுமை பெண் திட்டத்தை நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதற்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு தெரியணும். சோ 12ஆம் வகுப்பு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதை உணர்த்துது? NCERT வந்து சமீபத்திய காலங்களில் 12ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள்ல ராக்கி கார்கி தொழில்நுட்பம், அதாவது தொல்லியல் அகலாய்வு சார்ந்த விஷயங்களை உட்புகுத்தி இருக்காங்க அவங்களுடைய சிலபஸ்ல அப்படின்னு பார்த்தோம். சோ அதை ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. சோ இது சார்ந்த விஷயங்களை பார்க்க அறிவிப்பு வெளியிட்டது மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தொடக்க கல்வி முதல், அதாவது NCRF நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க் முறை இருக்குல்ல, ஸோ இந்த முறை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு PhD முடிக்க வரைக்கும் அவர் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் ஈடுபட்டிருக்காரு, ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டிருக்காரா, என்ன ரேங்க் எடுத்திருக்காரு, என்ன மதிப்பெண் எடுத்திருக்காரு, எல்லாத்தையுமே ஒரே வழிமுறைகள்ல சின்ன வயசுல இருந்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் டேட்டா பேஸ்ல சேர்த்துக்கிட்டே இருப்பது. ஸோ அதான் சொல்றாங்க, தொடக்க கல்வி முதல் PhD வரையுள்ள மாணவ மாணவிகள் பல்வேறு துறைகளில் ஈட்டிய ரேங்க் மற்றும் மதிப்பெண்களை ஒரே குடையில் கட்டமைப்பது அப்படின்றத இந்த NCRF முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்போ என்ன பண்ணல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து PhD வரைக்கும் கொண்டு வரல, 6, 9 மற்றும் 11ஆம் வகுப்புக்கு சோதனை முறையில இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்திருக்கோம். சோ இது ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, பள்ளி கல்வி, உயர்கல்வி, அதுக்கப்புறம் தொழில் கல்வி எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்குதுன்னு சொன்னாங்க. தேசிய கல்விக் கொள்கை 2020 இது பேசப்பட்ட விஷயம் தான். சோ இந்த தரவுகள் எல்லாமே டிஜிலாக்கர் முறையில சேமித்து வைக்கப்படும் அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 தான் முதன்மையானது கிடையாது. அதுக்கு முன்பாகவே இந்தியாவில் நிறைய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கோம். முதலாவது தேசிய கல்விக் கொள்கை 1968 தெரியணும். இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை 1986 தெரியணும். அந்த கல்விக் கொள்கை அப்பதான் கரும்பலகை திட்டம் அப்படின்றதுல அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. சோ அந்த 1986 கொண்டு வரப்பட்டது 1992 ஸ்லைட்டா திருத்தம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். தேசிய கல்விக் கொள்கை 2020 சார்ந்து. சோ கற்றல் கற்பித்தல் செயல்முறையின் முழுமையான மறுசீரமைப்பிற்காக புதிய கல்விக் கொள்கை பாரம்பரிய ஆசிரியர் மையமாக இருந்த கற்றல் முறையை கற்பவரின் மைய அணுகுமுறையாக உருவாக்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்க்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கதா செஞ்சாங்க. அது கரெக்ட் தான். புதிய கல்விக் கொள்கையில் மாணவர்களின் ஆக்கப்பூர்வ திறனை உயர்த்தி அவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்தது. கரெக்ட் தான். கொடுக்கப்பட்ட ரெண்டு விஷயமும் ரொம்ப கரெக்டா தான் பொருத்தி இருக்கு. சோ அடுத்த சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக பார்க்க போறோம். உலகின் வயதான நபருக்கு தற்பொழுது கின்னஸ் சாதனைக்கு ஒருத்தர் பதிவிட்டிருக்காரு. அவருடைய பேர் தான் மார்சிலோனா அபாட் அப்படின்னு சொல்றாங்க. 124 வயது, பெரு நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு தெரியணும். சோ அதிகாரப்பூர்வமாக இவருடைய சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இவருக்கு உலகின் மிகவும் வயதான நபர் அப்படின்ற சாதனை கொடுப்பாங்க. சோ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணது NTPC அப்படின்ற பொதுத்துறை நிறுவனம் பண்ணியிருக்காங்க. சோ தமிழ்நாடு உயர் பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்கல் திட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்களிடையே காட்டுத்தீ பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியணும். புதிய மின்சார வாகன தயாரிப்பு கொள்கையின் ஈர்க்கப்பட்டதன் விதமாக டெஸ்லா நிறுவனத்தின் எலான் மஸ்க் அவர்கள் இந்தியாவிற்கு வர்றாங்க. சோ இந்திய பிரதமரை சந்திக்கிறாங்க. அப்படி என்ன புதிய மின்சார வாகன தயாரிப்பு கொள்கையில சொன்னாங்க அப்படின்னா, 4000 கோடிக்கு மேல முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இறக்குமதி வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இது சார்ந்த விவரங்கள் பற்றி தெரிஞ்சு கொள்வதும் இந்தியாவில் முதலீடு செய்வதற்குமாக எலான் மஸ்க் அவர்கள் இந்தியாவிற்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்கிறோம். கீழ்கண்டவற்றுள் புதிய தொழில் கொள்கையின் நோக்கங்கள் அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொழில் உரிமம் அப்படின்றது கரெக்ட் தான். அயல் நாட்டு முதலீடுகள் ஈர்ப்பது கரெக்ட் தான். அயல் நாட்டு வாணிப கொள்கை அப்படின்றது கிடையாது. சோ பொதுத்துறை நிர்வாகம் அப்படின்றதும் கரெக்ட் தான். ஓகேங்களா? சோ கொடுக்கப்பட்ட விஷயங்கள்ல 1, 2, 4 சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படி தெரியணும். சோ 2027ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஜிம்பாப்வே, தென்னாப்பிரிக்கா, நமீபியா. சோ 3 நாடுகளிலுமே
நடைபெறுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படின்றதான் சரி. ஸோ 2023 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி இந்தியாவில் தான் நடந்தது. ஸோ அடுத்த போட்டி 2027 50 ஓவருக்கானது. ஸோ எங்க நடக்குது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியாவில் நடக்குது அப்படின்ற விஷயம் பார்த்திருக்கோம். அடுத்து நாம கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது முதல் திருக்குறள் படிச்சோம்ல, அந்த திருக்குறளுக்கான கேள்வியை பார்த்துடலாம். சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு அப்படின்னு எந்த திருக்குறள் உணர்த்துது அப்படின்னா என்ன சொல்லணும்? காண முயலெய்து அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது அப்படின்றத சொல்லுது. ஓகேங்களா? அடுத்து ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துருவோம். மும்பை ஐஐடி இந்திய கல்வி நிறுவனங்களுள் சிறந்த கல்வி நிறுவனமாக QS தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம். ஸோ பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக நோட்டாவுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். நோய் அகற்றுவதற்கான இலக்கு அப்படின்னா காலா அசாருக்கு என்ன இலக்கு பொருந்திருச்சோ அது 2024 இந்தியா அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிக்ஸ் போசான் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளின் துகளை கண்டுபிடித்தது பீட்டர் ஹிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இயற்கை எழுதியிருக்காரு சமீபத்திய காலங்களில். ஸோ குடி பத்வா அப்படின்றது ஒரு புத்தாண்டு திருவிழா மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதிகளில் கொண்டாடப்பட்டதுன்னு பார்த்தோம். ஹோமியோபதி சிம்போசியத்தை இந்திய ஜனாதிபதி அவர்கள் புதுடெல்லியில் திறந்து வச்சாங்க. ஸோ பூனே அப்படின்றது இதற்காக பார்த்தோம் அப்படின்னா காது கேளாதவர்களுக்கான கருவி உட்புகுத்தக்கூடிய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக கமாண்டன் மருத்துவமனையில், அதுவும் ஒரு அரசு மருத்துவமனையில் முதல் முறையாக இந்தியாவில் நடந்திருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் NCRF முறை அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி நிறுவனங்கள்ல 6, 9, 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களின் திறன் மேம்பாடை ஊக்குவிக்கும் விதமாக இந்த NCRF முறையை சோதனை முறையில உட்புகுத்துறாங்க. ஸோ காட்டுத்தீ விழிப்புணர்வு பற்றி தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு உயிர்ப்பன்மை பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, ஸோ அந்த சட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் காட்டுத்தீ பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துறாங்க. ஸோ உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2027 அப்படின்றது தென்னாப்பிரிக்கா, நமீபியா போன்ற நாடுகளை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கான கேள்விகள் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.